ஹாய். மண் போத்தி உறங்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அதாவது சோழன் பரம்புமலை மீது படையெடுத்து போயிருந்தான் இல்லையா? ஸோ அந்த டைம்ல சோழனோட முக்கிய ஆயுதமா இருந்தது இந்த நெடுங்காடர்கள் தான். ஏன் அப்படின்னா நெடுங்காடர்கள் காட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு காட்டை பத்தின அறிவு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப எதிரி படை ஏதாவது தாக்க வராங்க இல்ல அம்பு எய்ய போறாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க செடி கொடி மரங்களை வச்சே உடனடியா அரணமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்களா நெடுங்காடர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மணலை போர்த்தி தூங்குறவங்களாவும் இருந்திருக்காங்க. ஸோ ஆனாலும் பாரி சோழர்களை எப்படியோ அழிச்சு ஒழிச்சதுனால செங்கன சோழனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காவலாளிகள் மட்டும் செங்கன சோழனை எப்படியாவது காப்பாத்தி பரம்புமலையை விட்டு வெளியேற்றுறதுக்காக வேக வேகமா வந்துட்டு இருப்பாங்க. இதை தெரிஞ்ச பாரி பிட்டன் தலைமையில ஒரு சின்ன குழு மட்டும் அமைச்சு அவங்கள பின்தொடர அனுப்பியிருப்பாங்க. ஸோ பிட்டன் தலைமையில வந்த குழு ஆற்றங்கரை பக்கமா இவங்க ஓய்வெடுக்கிறது தெரிஞ்சதும் இன்னைக்கு ராத்திரி தான் இவங்களை தாக்க சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல மணலோட ஆற்றங்கரையில இவங்க நெடுங்காடர்கள் தூங்குறது பிட்டன் கவனிச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவங்களோட தலை மட்டும் தானே வெளியே தெரியும். மணலை தன்னோட போர்வை மாதிரி போர்த்தி உறங்கியிருக்காங்க. ஸோ இது தெரியாம தாக்க போய் பிட்டன் தலைமையில இருந்த குழுல இருந்த மக்களும் இறந்திருப்பாங்க. அதே மாதிரி பிட்டன் தலைமையில இருந்து காவலாளிகள் எய்த அம்பு செங்கன சோழன் உட்பட மற்றவங்களையும் தாக்கி இருக்கும். ஸோ ஆக மொத்தத்துல 2 சைட்ல இறந்தவங்களும் இறந்திருப்பாங்க. இதுல தப்பிச்சது என்னவோ நெடுங்காடர்கள் மட்டுமா தான் இருக்கும்.